உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். எங்க வாசல் வரைக்கும் வந்துட்டிய? இன்னும் எதுக்கு உம்முன்னு நின்னுகிட்டு இருக்கிய? வாங்கன்னு கூப்பிடுங்களேன். இங்க பொண்ணுக்கு தாய் மாமனா ஒரு போக்கத்த பையன் வந்து நாட்டாம பண்ணிக்கிட்டு இருக்கான். மாப்பிள்ளையோட தாய் மாமா வந்தாதான் ஒரு பரிசம் போடுவாராம். அதனாலதான் அழைக்கேன். ஹலோ, என்ன ஏதோ வந்து ஒப்புக்கு மாரடிச்சு போதிய, ஏதோ பிச்சை போடுற மாதிரி அடைக்குதிய. ஏய், உனக்கு இதுவே ரொம்ப ஓவர். ஓ அப்படியா? அப்ப நாங்க உள்ள வர முடியாது. உன்னால ஆனந்த பாத்துக்க. எப்போ நீ வாப்பா போலாம். எலே பாண்டி, நடக்க போறது உன்னோட கல்யாணம். அத நீயே கெடுத்துக்காத. வாயை முடிக்கிட்டு சும்மா இரு. டேய், அவரே வந்து அழைக்கணும்னு சொன்னேன், அழைச்சிட்டாரு. இதுக்கு மேல என்னடா வேணும் உனக்கு? இலே, நடக்க போறது உண்மையான கல்யாணமா இருந்தா அழைப்போம் உண்மையா இருக்கனே. பேச்சுக்கிண்டு வான்னு சொன்னாலாம் பத்தாது. வாயார மனசார வாங்கண்டு சிரிச்ச மேனிக்கு சொல்லணும். அப்பதான் அப்பா உள்ள வருவாரு. என்னல எப்போ இது வெறும் உன் பிரச்சனை இல்ல, நம்ம தன்மான பிரச்சனை. அது நடக்கிற ஏற்பாடெல்லாம் உண்மையா பொய்யாண்டு தெரிய வேண்டாமா? ஐயா, சந்தேகத்தை கலப்புறான். இது தப்பு. எப்படியாவது சமாதானப்படுத்துறீங்க. அதான் எனக்கு நல்லதுன்னு படுது. இலே, இப்ப என்னலே? இப்ப நீ என்ன பண்ண சொல்லுதே? நல்லா சிரிச்சுக்கிட்டு கையெடுத்து கும்பிட்டு வாங்கண்டு எங்க அப்பாவை வரவேற்கணும். அப்படித்தானே? நெருப்புன்னு சொன்னா வாய் வேகாதுல்ல மச்சான். அது என் மவனுக்கு நான் பொண்ணு பார்த்து பரிசம் போடுதேன். வாங்க உள்ள வந்து கொஞ்சம் நடத்தி கொடுங்க. வாங்க. கும்பிடலாம் ஓகே தான். ஆனா சிரிப்பு தான் சம்பந்தமே இல்லாம இருக்க. மனசுல இருந்து வந்த மாதிரியே இல்லையே. ஏண்டா இப்படி படுத்துற? எங்க அப்பாவோட சிரிப்பே அப்படித்தான். இல்லே இன்ஸ்பெக்டரே, உங்க அப்பா எப்ப எப்படி எப்படி சிரிப்பாருன்னு எங்களுக்கு நல்லா தெரியுங்களா? இதோ பாரு, நல்லா பிரைட்டா சிரிச்சு இப்படி சந்தோஷமா கும்பிட்டு கூப்பிட சொல்லு. உள்ள வார இல்ல ஆம்லெட் கேன்சல் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். இப்ப என்னல உனக்கு? நான் சிரிக்கணும். இப்ப பாருல, இந்த சிரிப்பு போருமானு ரெண்டு பேரும் நல்லா பாத்துக்கங்க. இன்னும் பிரைட்டா. என்னலே போதுமா? இது ஓகே, இது கரெக்டா இருக்கு. ஆனா இதே மீட்டர்ல அப்படியே அப்பாவை கூப்பிடுங்க பாப்பா. ஐயா மச்சான், என் பையனுக்கு நான் பரிசம் போட வந்திருக்கேன். தாய் மாமனா கூட இருந்து எல்லாத்தையும் நடத்தி கொடுங்க மச்சான். வாங்க உள்ளார வாங்க. வாங்க உள்ள வாங்க. போதுமல்லே? அவரைதான் கும்பிட்டேன். இப்போதைக்கு இது ஓகே. எப்போ மாப்பிள்ளையும் மாப்பிள்ளையோட அப்பாவும் இவ்வளோ இறங்கி வந்து கேட்கறதுனால நீ நல்லா கெத்தா போப்பா. உள்ள நல்லா மீசையை முறுக்கி விட்டு போ. நீங்க மனசு வச்சா எங்க புள்ள
நல்லா வாழ்ந்துருன்னு சொல்றாங்க. கூட நின்று உங்க உடம்பிறந்த மாதிரி நீங்க தான் எங்க பிள்ளைய பார்த்துக்கணும். அதுக்கு என்ன, பாத்துக்கிட்டா போச்சு. ஏங்க, முன்ன பின்ன தெரியாத புள்ளைய சுவாதீனமா என்னை அண்ணன் கூப்பிடுது, அது கூட பரவாயில்ல. நீங்க என்னைய மச்சான் கூப்பிட்டீங்களா? அப்ப நீங்களும் நம்ம குடும்பமாயிட்டீங்களா? இல்லை கவிதா, மாப்பிள்ளை உனக்கு பிடிச்சிருக்கா? அத முதல்ல சொல்லு. 5 வருஷமா இவங்க எனக்கு மாப்பிள்ளை தேடுறாங்க. ஒரு சம்பந்தமும் எனக்கு திகையல, அவ்வளவுதான். எனக்கு கல்யாணமே நடக்காதுன்னு நினைச்சிட்டாங்க. அப்படிலாம் இல்லைங்க. எல்லா சம்பந்தமும் தட்டி போறப்போ ஒரு சங்கடம் வரும்ல, அதான். பின்ன வராதா? அண்ணே, சத்தியமா சொல்றேன்னு, எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு. நாங்க தேடி போகல, அவங்களா வந்தாங்க, கேட்டாங்க. எனக்கு பிடிச்சிருக்கு, சரின்னு சொல்லிட்டேன், அவ்வளவுதான். இலே கேட்டியா, உன் அண்ணனே ஒரு புள்ளைக்கு பிடிச்சிருக்கு. என்ன அதிசய. டேய், உனக்கு பிடிக்கலனா ஊர்ல ஒருத்தருக்கும் பிடிக்க கூடாதா? அவனும் அழகா தாண்டா இருக்கான். ஏன் என்னோட வீட்டுக்காரருக்கு என்ன குறைச்சலு? அவர் அழகா தானே இருக்காரு. என்ன அவசரம், என்ன சிவப்பு? அவரை குறை சொல்லாதேன்னு, எனக்கு பிடிக்காது. ஆத்தாடி ஆத்தா, இதெல்லாம் கொஞ்சம் ஓவரால இருக்கு. ஏம்லா, உனக்கு பிடிச்சிருக்கலா? எனக்கு அது போதும்லா. இல்லை, நீ நல்லா இருப்பல. அண்ணே, எனக்கு பெத்தவே இல்ல, கூட பிறந்த அண்ணனும் யாரும் இல்ல. எனக்கு ஒண்ணுனா நீ வந்து நிப்பியா அண்ணே? இல்லை, பாண்டி பயலுக்கு வாக்கப்பட்டு வந்தா நீயும் என் குடும்பம் தான்ல. இப்போதுல இருந்து நீயும் என் தங்கச்சி. உனக்கு ஒண்ணுனால அந்த அண்ணன் ஓடி வந்து நிப்ப. இந்த கல்யாணத்துல மட்டும் எவனாச்சும் பிரச்சனை கிச்சனைன்னு பண்ண வந்தான், முட்டி தூக்கி எரிஞ்சிட மாட்டேன். டேய், நடக்க போறது கல்யாணம்டா, சண்டை இல்ல. இதுல எதுக்கு முட்டி தூக்கி எரியறத பத்திலாம் பேசுற? ஏய், சாமி சாட்சியா சொல்லுதேன், இந்த நிமிஷத்துல இருந்து கவிதாவும் என் தங்கச்சி தான்ல. ரத்னா மாதிரி இவளும் என் தங்கச்சி தான். இவ கல்யாணத்தை என் உசுர கொடுத்தாலும் நான் நடத்தி வைப்போம்ல. எனக்கு இது போதும்னு. இல்லே, இங்கிட்டே நின்னு பேசிட்டு இருந்தீங்களா? அங்க பரிசம் போடுதாவுலா? இல்ல லேட்டாக போகுது, கூட்டு போ. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ சீக்கிரம் சாமி கும்பிட்டு வா. கவிதா, வாங்க போலாம். வர மச்சான். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.